ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் 2-3 நாள் டீச்சருக்கு வீடியோ போடுறதுக்கு கிடைக்கல. டீச்சர் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து நாங்கள் சிஎல் படித்த கிளாம், கிளாப், கிளாக், கிளப், கிளிப் எண்டு. அதுக்கு பிறகு Pam has a clam, Tim has 10 clips. FL blend, FL ag flag, FL it is flags, PL blend, plum, plug, plan. The plan is here. The red flag is there. Then we learned crab, CR blend, ukr ab crab, ukr ib crib. Then DR blend, udr drum, udr ag drag. Then FR blend, FR og frog. Right? இன்னைக்கு படிக்கிறதுக்கு இருக்கிறது வந்து PR blend. ஓகே, அதே போல டீச்சர் சிஎல் பிளெண்ட்ல இருந்து பிஎல் பிளெண்ட் பிஆர் பிளெண்ட் வரைக்கும் உங்களுக்கு சொற்களும் சென்டென்சஸும் எல்லாம் அனுப்பியிருக்கேன். சரியா? இன்றைக்கு படிக்கிறதுக்கு இருக்கிறது வந்து பிஆர் பிளெண்ட். ஓகே, ரைட். அது எல்லாத்துக்குமே முதல் நாங்க வந்து இதுக்கு பிஆர் பிளெண்ட்ல வந்து ஒரு வந்தா ப்ரெ, எக்ஸாம்பிள் ப்ரெ அல்லது ப்ரே. ரைட்? இது pram. எ வந்தா ப்ரே. ரைட்? ஏ இஸ் டபுள் எஸ் வந்தா ஒரு இஸ் உச்சரிப்பு தான் வரும். அப்ப ப்ரெ இஸ் பிரஸ். ஓகே, பிரஸ். இது டபுள் இ வந்தா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இ உச்சரிப்பு வேண்டு. அப்ப இ ட்ரீ. ஓகே, இந்த டபுள் இ வார சொற்கள் இந்த இந்த பிஆர் டபுள் இல தொடங்குற சொற்கள் இல்ல. அதனால டீச்சர் அந்த இல்லாத சொல்லொன்று தான் இந்த ப்ரீல் என்று சொல்றது. ரைட்? பாருங்க, ட்ரீயில். ஓகே, திஸ் இஸ் இது வந்து சும்மா வாசிக்கிற பாடம் ஒன்று தானே, வாசிப்பு பாடம் ஒன்று தானே. சில நேரம் டீச்சர் உங்களுக்கு எப்படி வாசிச்சு காட்டுறேன்னு சொல்லி தாரதுக்கு சில இல்லாத சொற்களும் அப்படி எடுப்பேன். சரியா? அது நீங்க யோசிக்க வேணா, டீச்சர் சொல்லி தார மாதிரி வாசிக்கிறதுக்கு பழம். ஓகே, ரைட். ப்ரே, ட்ரே, ட்ரீ, திருப்பி வந்த உச்சரிப்பு இ, ப்ரீ, இ. What's the sound of letter I? E. Right? Ink, igloo, அதே மாதிரி prism, prism. Okay? Right. Then o, pro, prol. U, roo, roof, roof. A, ra. A, pram. Okay? Right. Here, pram, press, reel, priest, prism, prol, proof, pram. Right? Okay. Then இதுல வந்து நாங்க நம்மட ரீடர் புக்குக்கு அதுலவும் பிராம் என்ன அந்த சின்ன பிள்ளை வச்சுட்டு தள்ளிட்டு போற கருத்து. அந்த கருத்தைக்கு நாங்க பிராம் என்று இங்கிலீஷால சொல்றோம். பிராம். ஓகே, பிராம். தென் பிஆர் பிளென்ஸுக்கு பாப்போம். ஹியர் ஏ பிரே இஸ் ஏ செ இன் இட் பிரசன்ட். ஓகே, பிரசன்ட். அடுத்தது ஏ ரே இஸ் இ சி இட் ஏ டே இன் இட் பிரே சி டே இன் இட் பிரசிடென்ட். ஓகே, அடுத்தது இ ப்ரீ இஸ் இம்முக்கு சேர்க்கிறதுக்கு வவல்ஸ் இல்லையே, அதனால அது ரெண்டு அப்படியே சும்மா சிம் என்று சொல்லணும். சிம் சிம் என்று சொல்லணும். அப்ப இது பிரிசம், பிரிசம். இந்த இது படம் இருக்கி, இதுக்கு தான் பிரிசம் என்று சொல்ற. அடுத்தது வந்து இ ப்ரீ இன்னுக்கு சேர்க்கிறதுக்கு வவல் ஒன்று இல்ல, தனி எடுக்கணும். ப்ரீ இன் சி லெட்டர்ல உச்சரிப்பு வந்து தானே, ஆனா அதுக்கு பின்னிக்கு இ லெட்டர் ஒன்று வந்தா நாங்க சென்று தான் உச்சரிக்கிறோம். ஃபேஸுக்கு, முகத்துக்கு சொல்றது FACE, ஃபேஸ்.
அதுக்கு ஃபேக் என்று நாங்க சொல்லலையே சீல உச்சரிப்பு இக்கென்று சொல்லி. அப்ப இந்த சிஇ என்றா ஈக்கு முதல் இ சிக்கு முதல் இ வந்தா இல்ல, சிக்கு பிறகு இ வந்தா நாங்க இஸ் என்று உச்சரிக்கணும். அப்ப இது இன் பிரின் இஸ் பிரின்ஸ் பிரின்ஸ். இதுல பிரின்சஸ். ஓகே, பிரின்சஸ். அடுத்தது நாங்க பட்டன் நெசிக்கிறதுக்கு நாங்க பிரஸ் என்று சொல்றோம், பிரஸ் பண்றோம். ரைட். ஏ பிரே இஸ் பிரஸ். ஓகே, பிரஸ். இது am pram. இது brown, prison, prune, prickly, sorry, prickly pear, prickly pear, அது price, printer, pray, இதே மாதிரி இருக்கு. சரியா? பாருங்க கேப்ப. Cram, pram, prawn, prawn, pray, pray, president, president, press, press, pretzel, pretzel. நான் pretzel சொன்னேன். pretzel. prince, prince, printer, printer, prism, prism, prison, prison, prize, prize, prune, prune. நாங்க யூடியூப் வீடியோ பார்ப்போம். அதோட The letter P makes the sound P, P, P. And the letter R makes the sound R, R, R. If we put P and R together, they make the sound P, P, P. P-R prom, P, P, prom. P-R prize, P, P, prize. P, P, P. P-R prowl, prowl. P-R pray, pray. P-R prawn, prawn. P-R printer, printer. P-R prickly, prickly. P-R prince, prince. P-R propeller, propeller. P-R press, press. Great job! Now, see if you can read these words before me or along with me. ரைட். ஓகே, இப்போ நாங்க இதுல வந்து எப்படி பிஆர் வந்தா உச்சரிக்கிறேன்னு இதுல பார்த்த PRA ப்ரே, PRE ப்ரே, PREE ப்ரீ, PREA ப்ரீ, PRI ப்ரி, PRO ப்ரோ, PROO ப்ரூ அல்லது ப்ரூ, PRU ரா. ரைட். Pran, press, prail, priest, prism, prol, proof, prom. ரைட். அதுக்கு பிறகு உங்களோட ரீடர் புக்ல வந்து ப்ராம் என்று சொல் மட்டும்தான் இருக்கு. கான்சனன்ட் பிளெண்ட்ல இதே மாதிரி சொற்கள் பார்த்த பிரசன்ட், ப்ரை, பிரின்சஸ், பிரசிடென்ட், பிரின்ஸ், பிரைஸ், பிரிசம், பிரிண்டர், இதே போல. இப்ப வந்து உங்களுக்கு இந்த எத்தனாவது பக்கம் இதுல இந்த
சாரி ரீடர்ல பேஜ் நம்பர் 6ல 4 blends இருக்கு. CR blend, DR blend, அதுக்கு பிறகு இந்த FR blendம் PR blendம் இந்த 4 blendஸும் எடுத்துட்டு தான் உங்களோட phonics activity bookல பயிற்சி இருக்கு. ரைட் பாப்போம். நாங்க வந்து இந்த பேஜ் நம்பர் 5 வரைக்கும் செஞ்சேன். அதுக்கு பிறகு பேஜ் நம்பர் 6 இருக்கு. Right here. Circle the picture that begins with the given blend. தந்திருக்கிற blend இருக்குதானே, இதுல FR இதுல PR, அதே மாதிரி அதுக்கு வார படங்கள் நாங்க என்ன செய்யணும், சர்க்கிள் பண்ணணும், வட்டம் போடணும். இப்ப பாருங்க, FRல வாரது இது ஃபாக்ஸ், இது ஃபேன், இது ஃப்ராக். ரைட், இதுவும் எஃப்ல தான், இதுவும் எஃப்ல தான். ஆனா அது அந்த ரெண்டும் FRல இல்ல. ரைட், ஆனா இந்த ஃப்ராக் மட்டும் FRல தொடங்குற. அப்ப எது சர்க்கிள் பண்ணணும், இந்த ஃப்ராக் தான் சர்க்கிள் பண்ணணும். ஓகே, அதுக்கு பிறகு ஹேண்ட், கிளாம், பிராம். அப்ப எது வரும் என்று நீங்க பார்த்து அது சர்க்கிள் பண்ணுங்க. அதுக்கு பிறகு what is this? This is can, this is cup, this is என்ன, ரைட், பார்த்து உங்களுடைய இந்த phonics bookல இருக்கு பாருங்க. this is crib, ரைட், பாருங்க இதுல crib இருக்கு. this is cup, this is can, this is crib. இப்ப இதுவும் சீல தொடங்குற, இதுவும் சீல தொடங்குற, ஆனா CRல தொடங்கல. ஒரே ஒரு படம் தான் இருக்கு CRல தொடங்குறது, அது நீங்க சர்க்கிள் பண்ணுங்க. இது FL blend இருக்கு. அதுல this is club, this is flag, this is plug. ரைட், அப்ப இது வரணும். அதுக்கு பிறகு CR blend. this is crab, this is clip, this is can. அதுவும் ஒரு கேன் மாதிரி தான் டீச்சருக்கு விளங்குது. பக்கெட் என்று சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி கேன் என்று சொல்லுங்க, பரவாயில்ல. விட இருக்கி, விட பார்த்து பட்டம் போடுங்க. இதுல this is puppy, this is plum, this is drum. அப்ப எது வரணும், ரைட், சர்க்கிள் பண்ணுங்க. இதுல வந்து phonics ரீடர்ல இந்த 4க்கும் பிறகு இந்த பேஜ் நம்பர் 7ல படங்களுக்கு அந்த வாக்கியங்கள் இருக்கு பாருங்க. இது எப்படி உச்சரிக்கிற பாருங்க, இது எப்படி உச்சரிக்கிற. உங்களோட 5ஆம் பக்கம் இருக்கிறதுல எழுதி இருக்கேன். ரைட், HERE வந்தா ஹியர் என்று தான் சொல்லணும். எப்படி, ஹியர். ரைட், ஆர் உச்சரிப்பு ஹியர் ரெண்டு வராது, ஹியர். ரைட், ஹியர். THERE வந்தா தேர். ரைட், இப்ப இந்த பேஜ்ல பாருங்க. Here is a vanda a, here is a crab, if or for. இந்த கடைசி ஆறு கூடுதலா ப்ரொனவுன்ஸ் பண்றல, அது சைலண்ட். ஓகே, here is a crab for you. ஓகே, here is a crab for you. இதுல முதலாவது சொல் here, கடைசியாவது சொல் you, நீங்க என்று சொல்றதுக்கு. இல்லாட்டி நீங்க, உங்களுக்கு, இந்த ரெண்டுக்குமே you தான் வரும். Here is a crab for you. இந்த உங்களுக்கு ஒரு நண்டு, அப்படித்தான் கருத்து. அதுக்கு பிறகு here is a drum for you. Here is a drum for you. Okay, here is a drum for you. இந்த உங்களுக்கு ஒரு drum, அதான் கருத்து. Right, அதுக்கு பிறகு ஆக்டிவிட்டி புக்ல circle the correct sentence. சரியான சென்டென்ஸுக்கு வட்டம் போடணும். இந்த புள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கிற பாருங்க. The frog is here, the crab is here. The frog என்றா the frog என்றா தவளை, crab என்றா நண்டு, here என்றா இங்க, here is என்றா இருக்கி உள்ளது, அந்த கருத்து வரும். அப்ப the frog is here, தவளை இங்க இருக்கி. Right, the crab is here, நண்டு இங்க இருக்கு. இந்த படத்துல தவளையா ஃப்ராகா இருக்கு, கிராபா இருக்கு. Is this a frog or crab?
எது? ரைட், உங்களுக்கு தெரியும். நீங்க சரியான சென்டென்ஸ்ண்டா வாக்கியம். அப்ப இந்த சரியான சென்டென்ஸ் இதுண்டா நீங்க ஃபுல்லா இதுக்கு வட்டம் போடணும். இல்ல சரியான சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸ் இந்த ரெண்டாவது என்று சொன்னா செகண்ட் ஒன் என்று சொன்னா நீங்க செகண்ட் ஒன் சர்க்கிள் பண்ணணும். ஓகே, இங்க here is a flag for you, here is a drum for you. நீங்க தனியா வாசி பாருங்க. இது ட்ரம்மா ஃபிளாக்கா நீங்க தான் பார்க்கணும். அதுக்கு பிறகு சரியான சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸ் யூ வாண்ட் டு சர்க்கிள் த கரெக்ட் சென்டென்ஸ். ஓகே, here is a pram for you, here is a crib for you. Is this a crib or pram? நீங்க தான் அது பார்த்து சரியான சென்டென்ஸ் சர்க்கிள் பண்ணணும். ரைட், ஹியர் நாலாவது the crib is there, the crab is there. Is this a crib or is this a crab? Okay, you want to look at the picture. நீங்க picture நல்லா பார்க்கணும். அதுக்கு பிறகு சரியானது சர்க்கிள் பண்ணணும். ஓகே, ரைட். எட்டாவது இன்னும் செய்யலா. ஏழாவதும் செகண்ட் பேஜ் நம்பர் 7ம் 6ம் உங்களுக்கு இப்ப செய்ய இயலும். ஓகேயா? ரைட், இதுவரைக்கும் நாங்க வந்து இந்த CL blend, இந்த FL blend, இந்த PL blend, அதுக்கு பிறகு DR, PR, BR அது படிச்சிருக்கேன். சரியா? பாருங்க, CL, FL, PL, CR, DR, FR, PR 1 2 3 4 5 6 7 நாங்க 7 பிளெண்ட்ஸ் படிச்சிருக்கேன். சரியா? இதுவரைக்கும் அனுப்பியிருக்கிற எல்லா நோட்ஸ் நீங்க எழுதணும். பாருங்க, இப்ப திங்கக்கிழமை கிளாஸ் தொடங்க போறேன். திங்கக்கிழமை வரக்குள்ள இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறது எல்லாம் பினிஷ் பண்ணணும். ரைட், 7 பிளெண்ட்ஸ் சொற்கள் எழுதியிருக்கணும், வாக்கியங்கள் எழுதியிருக்கணும். அடுத்தது ஆக்டிவிட்டி புக்ல இதுவரைக்கும் இருக்கிற பயிற்சி செஞ்சிருக்கணும். அடுத்தது டீச்சர் எங்க செய்யற ஒரு ஒரு வேர்டு உங்களுக்கு ஒரு சொல் உங்களுக்கு போர்ட்ல எழுதி காட்டினா உங்களுக்கு அது வாசிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? தனியா செய்யுங்க, உமாமாரோட சேர்ந்து படிங்க பரவாயில்ல. ஆனா வாய்ஸ் எல்லாம் அனுப்பக்குள்ள நீங்க வந்து தனியா தான் வாசிச்சு அனுப்பணும். ஓகேயா? இப்ப ஒத்தடியா அந்த சொல் வாசிக்கிற தேவையில்ல. ரைட், பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு அப்படி விளங்குது இல்லைன்னு சொன்னா தனியா அமைக்கணும். நீங்க தனித்தனி உச்சரிப்பு தெரியும் தானே, A to Z. ரைட், Fல what's the sound of letter F? What's the sound of letter R? R. What's the sound of letter O? O. What's the sound of letter G? G. அப்ப F, R, O, FRO, G, frog. ரைட், இதே மாதிரி தான் அமைக்கணும். விளங்குதா? ரைட், ஓகே. அப்ப டீச்சர் இது ஸ்டாப் பண்ண போறேன். இந்த பயிற்சி எல்லாம் இது வரைக்கும் இருக்கிறது, நீங்க வந்து செஞ்சுட்டு வரணும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.